ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். காலையிலே சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டாச்சு, சாதம் அடுப்பில் வச்சாச்சு, காய்கறி வதக்கி சாம்பார் கூட்டி வச்சாச்சு, காலிஃப்ளவர் நல்லா லேசாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதில் சாம்பார் காய்கறி எல்லாம் வெந்து முடிச்சோன்னே குக்கரில் பருப்போடு சேர்த்து ஒரு விசில் வச்சு மூடி வச்சாச்சு. சாம்பார் வேலை முடிஞ்சது. அப்புறம் இங்கே காலிஃப்ளவர் அதுக்குள்ளே வெந்துருச்சு. வெந்த காலிஃப்ளவரை எடுத்து அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே போட்டு கார்ன்ஃப்ளவர் மாட்டு, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா பவுட்ரு, எலுமிச்சஞ்சாறு, உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றுல தண்ணியை விட்டு லேசாக தெளித்து விரவி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. எடுத்த உடனே இந்த சின்ன கேப்பில் உங்களுக்கு இந்த அடுப்பில் நம்ம கருவேப்பிலை துவையல் பண்ண போகிறோம். கருவேப்பிலை துவையலுக்கு தேவையானது கொஞ்சோண்டி உளுந்து, 4 வரமிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு இதை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற கருவேப்பிலை, நம்ம கடையில் வாங்கின கருவேப்பிலை, மிச்சமான கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிற அளவுக்கு லேசாக வதக்கி எடுத்து கடைசி ஒரு துண்டு புளி போட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். கடைசி அடித்து எல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே பாத்திரம் சிங்கில் போய் பாத்திரம் கழுவ வேண்டியது எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அடுத்து நான் குளிச்சுட்டு நான் சமையல் எல்லாம் சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சமைச்சிட்டு அடுத்து என்னோடய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்.